ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ கடை கஜடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டீ கடை கஜடா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா டீ காஃபி கடையெல்லாம் சாப்பிடுற போது ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரி வாங்க, இப்ப ஈஸியா செய்யக்கூடிய டீ கடை கஜடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டீ கடை கஜடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்திட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இது கூட ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்கிற போது கஜடா உள்ள நல்லா சாஃப்டாவும் மேல நல்லா கிறிஸ்பியாவும் இருக்குங்க. ஒரு முட்டை சேர்த்துனீங்கன்னா போதும், அதிகமா சேர்க்க வேண்டாம். முட்டை சேர்த்துட்டு இது சர்க்கரையோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்தீங்கனாலே போதும். பாருங்க, முட்டை சர்க்கரையோட நல்லா சேர்ந்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை. எந்த கப்ல மைதா அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க, அளவு சரியா இருக்கும். கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கிற போது அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு எடுத்து கொடுக்குங்க, அதுக்காக தான். இப்ப இது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம நல்லா கலந்தீங்கன்னா அந்த முட்டையில இருக்கிற ஈரப்பதமே நமக்கு சரியா இருக்கும். கடைசியா தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்ப தண்ணி தேவைப்படுது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துடலாம். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, நமக்கு முட்டையில இருக்கிற தண்ணியே போதும். அப்புறம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியா போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே இலகியும் இருக்கக்கூடாது, ரொம்பவே திக்காவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா போண்டா மாவு பதத்துல இருக்கணும். அப்பதான் நமக்கு ஊறிச்சுன்னா கொஞ்சம் கரெக்டா ஹார்டா வரும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸா இருக்கணும். இலகி இருந்துச்சுன்னா நமக்கு போண்டா மாதிரி வருங்க, மேல நல்லா முறுமுறுப்பா வராது. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கஜடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்ப 15 நிமிஷம் போல ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்குங்க. ரவையெல்லாம் நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கையில கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி உள்ள சேர்த்திடுங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கணுங்க. ரொம்பவே ஹைல வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா கலர் மாறிடும். உள்ள மாவு சரி வர வெந்திருக்காது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. நம்ம கஜடா நல்லா வெடிச்சு வருது. இதுக்கு மேல கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் எடுத்து மேல விட்டுக்கோங்க. அப்பதான் உள்ள மாவு நல்லா சாஃப்டா வெந்து வரும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே தாங்க இருக்கணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா சாஃப்டா வேகும். ஹைல வச்சிருந்தீங்கன்னா உள்ள மாவு சரியா வேகாதுங்க. ஒரு சைடு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். பாருங்க, நம்ம கஜடா இப்ப 2 சைடும் நல்லா புரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான டீ கடை கஜடா ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. அப்ப செஞ்ச மாதிரியே நல்லா மொறுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.